ஆச்சுல்ல, அப்ப இனி போய் பஸ்ல ஏற வேண்டியதுதான் பாக்கி. நடங்க நடங்க, நேரம் ஆகுது. ஆமா, 6 மணிக்கு வர சொன்னா 8 மணிக்கு வந்திருக்கோம். பாரு எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னு. ஏய் விடுடி, நாம கணக்கு போட்டது சரியா தானே இருக்கு. 6 மணிக்கு சொன்னா 8 மணிக்கு வருவாங்கன்னு சரியா தானே கணக்கு போட்டோம். இனி 8 மணிக்கு சொல்லியிருந்தா 10 மணிக்கு தான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பாங்க. விடு விடு. என்னம்மாப்பா. ஏண்டி ராக்காயி, உன் மவன் வரலையா? ஏண்டி அவனையும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே? இல்லைங்கக்கா, அவன் வரலன்னு சொல்லி போட்டான். நீங்கள்லாம் சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் இங்கே இருந்து வீடு வாசலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டான் அங்கேயே. அப்பவும் நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா மாவன் ஓடி வந்திருப்பான்லேடி. ஏன் எங்கே போனாலும் அவனை கூட்டிகிட்டு தானே போவேன். இந்த டைம் அவனை கூட்டிகிட்டே வந்திருக்கலாம்ல. நாம் கூப்பிட்டு என்னங்கக்கா ஆக போகுது? கட்டினவ குத்துக்கள் மாதிரி நிற்கிற வாருங்க. ஒரு வார்த்தை வாஞ்சொலி என்ற மாவனை கூப்பிட்டுருப்பானா? தானா அலையணும், தானா சுத்தணும், தான் சந்தோஷமா இருந்தா போதும் தானே அவன் நினைக்கிறான். சரியான சுயநலவாதியாக்கா அவ. அத்த இங்க பாருங்க, எனக்கு உங்க பையனை கூட்டிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா இங்க யாருமே ஆம்பளைங்களே இல்ல. ஒருவேளை லட்சுமி அக்கா புருஷனோ இல்ல கோமதி அக்கா புருஷனோ இல்ல உமா புருஷனோ அப்படி யாராவது வந்திருந்தா உங்க மகனும் வந்திருப்பாரு. யாருமே இல்லாததுனால தான் நான் அவரை கூப்பிடவே இல்லை. பாட்டி, ஜென்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லி தான் அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. யாராவது ஒருத்தங்க 2 பேர் வந்திருந்தாங்கன்னா அப்பாவும் வந்திருப்பாரு. நான் அப்பா கிட்ட எல்லாம் கேட்டேன். அப்பா தான் இல்லம்மா, நீங்க எல்லாம் லேடிஸா போறீங்க, இங்க யாருமே ஜென்ஸ் இல்ல, நான் வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டாரு. அதுக்குள்ள நீ டக்குன்னு அம்மா மேல எல்லாம் பழிய போடாத, சரியா? அம்மா எல்லாரும் ரெடியா? மணி பாருங்க 8க்கு மேலே ஆகுது. நீ எப்போ கிளம்பி எப்போ போறது? போற இடம் எல்லாம் டிராஃபிக் இருக்கும். இதுக்கு தான் காலையில நேரமா கிளம்ப சொல்றது. எங்க யாரோட சத்தமும் காணும். சீக்கிரம் எல்லாம் கிளம்பி கீழே வாங்க. வந்துட்டேன்ப்பா, நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன்ப்பா. இன்னும் அக்காக்காரி அக்கா பிள்ளைங்க எல்லாம் தான் வர வேண்டியிருக்கு. அப்பாவும் ரெடி ஆயிட்டாரு, எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். சரி, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார் டிக்கிலேயே வச்சுட்டேன். நீங்க எல்லாம் வந்து ஏறி உட்காந்தீங்கன்னா மட்டும் போதும். கொஞ்சம் சீக்கிரமா அக்காவை கூப்பிட்டுமா. அவ ஏமா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கா? இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னேன் சீக்கிரமா கிளம்பணும்னு. இங்க பாரு இப்ப எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னு. நல்லா டிராபிக் இருக்கும், டிராபிக்ல மாட்டிக்குவோம். போ. சரிடா, இரு கத்தாத, அவளை கூப்பிடுறேன் இரு. ராஜி, அம்மா ராஜி, சீக்கிரம் வாமா. தம்பிங்கப்பா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. எவ்வளோ நேரமா நீ கிளம்பிட்டு இருக்க? வாயம்மா. ஏமா கத்துற? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன். காதே வலிக்குது நீ கத்துறது. நான் இங்க இருந்துட்டு கத்துறேன், அவன் தான் கத்திட்டு நின்றுட்டு இருக்கான். நீ விட்டா அவன் டென்ஷன் ஆயிரும், பாத்துக்கோ. ஏண்டா, என்னடா உனக்கு என்ன ஆச்சு? எது கத்திட்டு இருக்க? என்ன எது கத்திட்டு இருக்கனா? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? போற வழி எல்லாம் டிராபிக் இருக்கும், பாத்துக்கோ. பின்ன அங்க போய் இது சுத்தி பார்க்க முடியல, அது பார்க்க முடியல. ஈவினிங் ஆகி மழை வந்துருச்சு, குளிர் அடிக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் கரெக்டா 2 நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். 2 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னால அங்க இருக்க முடியாது. நான் ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருவேன் சொல்லிட்டேன். சரிடா, இனி ஒரு 10 நிமிஷம் அதான், இனி கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ ஒன்னும் போட வேண்டாம். நீ முதல்ல போய் வண்டியில ஏறி உட்காரு. நீ போற வழியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏண்டி, முதல்லயே இவ்ளோ மேக்கப் பண்ணிருக்கியாமா? இனி என்னடி உனக்கு மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு? மூடி போய் வண்டியில ஏறி உட்காரு போடி. நான் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னி காஜல் போடல, ஐலைனர் போடல, மஸ்காரா போடல, ஹைலைட்டர் போடல, பின்ன இன்னி காம்பாக்ட் போடல, இன்னி கான்டூர் பண்ணல, இன்னி கன்சீலர் போடல. எவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கே நீ இப்படி சொல்றியா? உன் பொண்ணு அழகா இருந்தா உனக்கு தானமா பெருமை. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. என்னடா கிண்டல் பண்றியா? உங்களுக்கு என்ன பசங்களுக்கு நினைச்சா ஒரு பேண்ட் ஒரு சட்டையை மாத்திட்டு நீ கிளம்பிடுவீங்க. எங்களுக்கு அப்படியா? எங்களுக்கு 1008 விஷயம் இருக்கு, பாத்துக்கோ. ஆமா, ஒரு ஆம்பளை கிளம்புறதுக்கு 2 நிமிஷம், ஒரு பொம்பளை கிளம்பணும்னா 2 மணி நேரம் ஆனா கூட பத்தாது போலயே. ஏய், நீ முதல்லயே அழகா தாண்டி இருக்க. இனி நீ சொல்ற இதெல்லாம் போட்டுன்னு ஏன் பாக்குறதுக்கு பேய் மாதிரி ஆயிருவேடி. ஐயோ, உன் பக்கத்துல வேற நான் தான் உட்காந்து வரணும். என் மேல கொஞ்சம் கருணை காட்டுடி, என்னை பயம்புறுத்திடாதடி. இதெல்லாம் போட்டு என்னத்துக்குடி அப்பிக்கிற? எப்பவுமே இயற்கையா இருக்கிறது தான் அழகு. இதுவே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இதுவே போதும்டி. போமா, அவ்வளோ காசு போட்டு இந்த விலைக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எங்கேயாவது போறப்ப யூஸ் பண்ணலாம் தானே வச்சிருக்கேன். அது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக இப்படி எல்லாம் போட்டுட்டு அழகா போனோம்னா நமக்கு எவ்வளோ கெத்தா இருக்கும், எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? அதுவும் ஊட்டி போறது ஊரே ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும். மேக்கப் எல்லாம் கலையவே கலையாது, அப்படியே இருக்கும்.
அட என் சமத்து குட்டிங்க, நீங்கெல்லாம் கூட இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்கடா. உன் அம்மாவை பாரு, இன்னும் என்னென்னமோ எல்லாம் மேக்கப் பண்ணணும்னு சொல்றா. சீக்கிரமா சொல்லுங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பினா தானே நிறைய இடம் பார்க்க முடியும். மாமா, அம்மாவை எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னால என்னடாமா பண்ண முடியும்? சரி, ஏதோ சொல்ற, வேணா பேசி பாரு. அம்மா, அம்மா, என்னடி என்னதுக்கு இப்ப அம்மா அம்மான்னு சும்மா ஏலம் போட்டுட்டு இருக்க? என்ன வேணும் சொல்லு, எனக்கு டைம் இல்ல. அம்மா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பாரு, இப்போ நம்ம டிராவல் பண்ணி தான் போக போறோம். அதுக்கு நீ சொல்ற இந்த அளவு மேக்கப் எல்லாம் வேண்டாம். இப்போ நீ போட்டிருக்க மேக்கப்பே போதும். அதுலயே நீ சிம்பிளா ஒரு 2-3 நேச்சுரல் பியூட்டிங்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கோ, உன் ஸ்டேட்டஸ் வைக்க. அதுக்கப்புறமா நாம அங்க ரூம்க்கெல்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு மதியானம் பின்ன சுத்தி பார்க்க போவோம் பாத்தியா? அப்போ நீ சொல்ற மாதிரி எல்லா மேக்கப்பும் போட்டனா மேக்கப் அப்படியே இருக்கும். நீ பார்க்க ரொம்ப அழகா இருப்பம்மா. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஊட்டியே ஜில்லுன்னு தானே இருக்கு, ஏசி போட்ட மாதிரி. அதனால அந்த ஏசில இருக்கிற மாதிரியே மேக்கப் கலையாம அப்படியே இருக்கும். இதுவே நீ இப்ப இங்க இருந்து போட்டுட்டு போனேன்னு வையேன், போற வழியிலயும் பாதி மேக்கப் போயிருமா. ஒரு மாதிரி உன் மேக்கப் எல்லாம் பார்க்க பிசு பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால தான் சொல்றேன், நீ நான் சொல்றதை கேளு. அட ஆமாடி தங்கமே, நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான். ஐயோ, என் பட்டுக்குட்டிக்கு எவ்வளோ அறிவு பாரு, என் கண்ணே பட்டுடும் போல. சரி சரி, நான் இப்போதைக்கு இந்த மேக்கப்பே போதும். அந்த ரூமுக்கு போய் வேணா நீ சொன்ன மாதிரி நல்லா அழகா மேக்கப் பண்ணிக்கலாம். சரியா? அம்மா உனக்கும் அழகா பண்ணி விடுறா, ஓகேவா? ஓகேம்மா. அப்படின்னா இப்போ கிளம்பலாமாம்மா? வா போலாம், சீக்கிரம் போய் வண்டியில ஏறி உட்காரலாம், நேரமாகுது பாரு. சரிடாம்மா, போலாம் வாங்க. மாமா, அப்ப நாங்க எல்லாம் போய் வண்டியில உட்கார்றோம். நீங்க தாத்தாவை பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு வாங்க, சரியா? நாங்க முன்னாடி போறோம். சரிடி என் பட்டுக்குட்டி, போயுங்க, போய் உட்காருங்க, போங்க. சரி அம்மா, நான் முன்னாடி போயிருக்கேன். சொன்ன மாதிரி நீ அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வீடு எல்லாம் கேஸ் எல்லாம் ஆஃப் ஆகியிருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கதவு ஜன்னல் எல்லாமே பூட்டி இருக்கான்னு பார்த்துட்டு பின்னாடியே வா, சரியா? நான் முன்னாடி போய் உட்கார்றேன். சரி ராஜி, நீ போ, நான் எல்லாமே பண்ணிட்டு வந்துடுறேன். பாரு, நமக்கு கூட இந்த ராஜியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஆனா இந்த குட்டி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பாரு அவ அம்மாவை. ஆமாம்மா, என்னதான் இருந்தாலும் அவ பிள்ளை இல்லையா? அவளை பத்தி நம்மளை விட குட்டிக்கு தானே அதிகமா தெரியும். அவ அம்மா இல்லையா? அவ எப்படி பேசினா எப்படி பேசுவான்னு சொல்லி அவ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? இந்த வயசுலயே நமக்கே அவகிட்ட ஏதாவது நம்ம பேசினா பயப்படுவோம். ஆனா அவளை பாரு, எவ்வளவு சாமர்த்தியமா எவ்வளவு இதா பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிருக்கான்னு. சரி, போலாமா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஏங்க, கொஞ்சம் இந்த கதவு கேஸ் ஜன்னல் எல்லாமே மூடி இருக்குன்னு பாத்துட்டீங்களாங்க? எல்லாமே பார்த்துட்டேம்மா, எல்லாமே மூடி கரெக்டாக தான் இருக்கு. நம்ம கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வாங்க போலாம், இல்லாட்டினா உன் பொண்ணு முன்னாடியே போய் உட்காந்துட்டா, அப்படின்னு அதுக்கு வேற போய் கத்திட்டு இருப்பா. வாங்க. பசங்களா, எல்லாரும் பஸ்ல கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்கோங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்துக்கோங்க, சரியா? அதெல்லாம் அங்கெல்லாம் உட்காந்துப்பாங்க பெரிய பொண்ணு, நீ முதல்ல உட்காரு, பார்த்து பஸ் எடுக்க போறாங்க, விழுந்துறாத. சரிங்கக்கா. நீங்களும் கோமதி அக்காவும் எங்க உட்காந்துருக்கீங்க? நாங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கோம் பெரிய பொண்ணு, நீ பத்திரமா உட்காரு. அத்தை, சிண்டு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, சரிங்களா? சரிடிமா மருமகளே, அவன் என்கிட்ட தான் இருக்கான், நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா உட்காரு. அப்பாடா, இப்படியே எல்லாரும் ஒரு வழியா வந்துட்டோம் பெரிய பொண்ணு. சோனி, பாத்தியா வர்ற வழியெல்லாம் எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு? அழகாவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. சரி, அப்ப நீங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க. உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஊர்வலமா எங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது. நாங்க ஒரு 4 பேர் மட்டும் போய் ரூம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா பெரிய பொண்ணு, நீ உமா லட்சுமி பின்ன இந்த சரசெல்லாம் போய் வேணா ரூம் பார்த்துப்பாங்க. நான் இந்த பிள்ளைங்கெல்லாம் வச்சுட்டு இங்கேயே நிக்கிறேன். ரொம்ப தூரம் போயிடாதீங்க, இங்க பக்கமா இருக்கிறத பார்த்து சீக்கிரமா பார்த்து போட்டு வாங்க. ஆமாங்கடி, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, மணி வேற இப்பவே 1 ஆக போகுது. வயசான காலத்துல பசி வேற எடுத்துருச்சு. சீக்கிரமா பார்த்து போட்டு வாங்க, போய் இப்ப சாப்பிடணும்ல, நேரமாகுது. சரி சரி, வா பெரிய பொண்ணு, நம்ம 4 பேர் போய் சீக்கிரமா பார்த்துட்டு வரலாம். அப்பதான் எல்லாரும் கை கால் மூஞ்செல்லாம் கழுவி சாப்பிட்டுட்டு பின்ன எல்லாம் சுத்தி பார்க்க போக முடியும். வா லட்சு, என்ன இந்த ஹோட்டல்ல வேணா போய் ரூம் கிட்ட பார்க்கலாமா? ஆமா பெரிய பொண்ணு, இங்கேயே பார்க்கலாம். பின்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை விட தூரமா எங்கேயும் அலைய முடியாது. இதுனா கொஞ்சம் பக்கமாகவும் ஆயிரும். எல்லாத்தையும் ஈஸியாக கொஞ்சம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துடலாம். எல்லாரையும் அங்கே நிற்க வேற சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா? நம்ம இங்கேயே வேணா கேட்டு பார்க்கலாம் பெரிய பொண்ணு. வா. ஆமாங்க்கா, ஹோட்டல் பார்க்கவும் நல்லா தான் இருக்கு, உள்ள ரூம்ஸும் நல்லா தான் இருக்கும் போல. வேணா இங்கேயே பார்த்து இப்படியே இங்கேயே இருந்துடலாம். இதுக்கப்புறம் வேணா அங்கே போய் என்ன பேசணுமோ பேசிக்கலாம். சரி, அப்போ வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசி பார்க்கலாம். அவங்க வேற அங்கே நமக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பெரிய பொண்ணு, ரிசப்ஷன்ல யாரையுமே காணோம்?
இருபத்தர சார் நம்ம போய் நின்று கூப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் தானே யாராவது இருந்தால் வருவாங்க. பெரிய பொண்ணு அங்கே வர ஒருத்த மொட்டையா நின்றுட்டு இருக்கான், ஓகே பேசி பார்க்கலாம் வா. வா வா. வாங்கம்மா, சொல்லுங்க என்ன வேணும்? ஒரு 4 டீ பின்ன ஒரு 4 பஜ்ஜி கொண்டு வந்துருங்க சார். அம்மா, இங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் வேணா வேற ஹோட்டலா போய் பாருங்க. இதெல்லாம் ஆட்களை தங்க வைக்கிற ஹோட்டலு. நீங்க திங்குற ஹோட்டல்னு நினைச்சு வந்து என்கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்கீங்க போல. போங்க போங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க வாங்குமோ என்ன வேணும்னு, அதான் நான் அப்படி சொன்னேன். எங்களுக்கும் இது தங்குற ஹோட்டல்னு தெரியும், திங்குற ஹோட்டல் இல்ல தங்குற ஹோட்டலுங்கிறது எங்களுக்கும் நல்லா தெரியும். இங்க வந்து என்ன வேணும்னு கேட்டோன்னு நாங்க அப்படி சொன்னோம். இங்க வந்து எதுக்கு வருவாங்க? திங்குறதுக்கு வருவாங்க, தங்குறதுக்கு தானே வருவாங்க. பின்ன நீங்க தானே அது கொஸ்டினே கேட்டீங்க, அதனால தான் நான் அப்படி பதில் சொன்னேன். ஓ, கிண்டல் பண்ணீங்களா? கிழிஞ்சது இதுவே இப்பதான் தெரியுது. ஆமா ஆமா, ரூம் எல்லாம் இருக்கா என்ன? அதெல்லாம் இருக்குமா. எவ்வளோ ரூம் வேணும்? அதுவும் எல்லாரும் லேடிஸா இருக்கீங்க. இன்னும் ஒரு ரூமுக்கு ஒரு 2 இருந்து 3 பேர் தங்கிக்கலாமா. நீங்க 4 பேர் இருக்கீங்க, ஏன்னா 2 ரூம் எடுத்துக்கோங்க. ஆளுக்கு 2 பேர் ஒவ்வொரு ரூம்ல தங்கிக்கோங்க. சார் நாங்க 4 பேரெல்லாம் இல்லை, நாங்க 10-15 பேர் இருக்கோம். இங்க நாங்க ரூம் பார்க்க வந்தது 4 பேர். எங்களுக்கு ஒரு 4 ரூம் தருந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன் பெரிய பொண்ணுக்கா, சரியா இருக்கும்ல? அதெல்லாம் முடியாதுங்கம்மா. ஒரு ரூம்ல 2 பேர் தான் கணக்கு. வேணா எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளு 3 பேரும் தங்கிக்கோங்க. நீங்க 15 பேர் இருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பா ஒரு 5 ரூமாவது எடுத்துதாங்கம்மா ஆகணும். ஐயோ சார், நாங்க 15 பேர் எல்லாம் இல்லை, இவ தப்பா சொல்றா. நாங்க ஒரு 12 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு 4 ரூம் போதும். அதுலயே ஒண்ணு இவ குழந்தை சின்ன குழந்தைங்க சார், அது ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தை தான். நிஜமா 12 பேர் தானுங்களாங்கம்மா? நான் எண்ணி பார்த்து தான் விடுவேன். ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா இருந்தா கூட இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்தாகணும் சொல்லிட்டேன். 12ங்கிறது ஒரு 14 பேரா கூட இருப்பாங்க. அதுக்கு இப்போ என்னங்க சார், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எங்களுக்கு ரூம் கொடுங்க. ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்கம்மா. இங்க ரூல்ஸே இப்படிதான். நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. ஒரு ரூம்ல 2 பேரு, அதிகபட்சம்னா 3 பேரு, அவ்வளவுதான். அண்ணா எல்லாரும் வயசு பொண்ணுங்களா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா. ஏன்னா ஒருத்தங்க என்னமோ தான் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. நாங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்க ஊர்ல இருந்து பெட்ஷீட் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். நாங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோங்கண்ணா. நீங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. ஒரே ஒரு ஆளு தான் அதிகமா இருப்பாங்க, அவ்வளவுதான். சரிம்மா, அப்போனா சரி. ஒருத்தங்க 2 பேர் தானே சொல்றீங்க. சரி பரவாயில்ல, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன இருக்கு. சரி, எவ்வளவு நாளைக்கு ரூம் வேணும்? இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு கொடுங்க சார், அதுக்கப்புறமா நாங்க தங்குற மாதிரி இருந்ததுன்னா நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். சார் அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டு இங்கே இதில் பஸ்ஸில் தான் வந்தோம். நீங்கள் எங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்களா? ஒரு 12 15 பேர் உட்கார்ற மாதிரி, கொஞ்சம் கம்மி விலைக்கு, இங்கே லோக்கல்லே எல்லாமே சுற்றி கட்டுற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன். ஓ, அதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்கம்மா. நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். சரி, நீங்க முதல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு சொல்லுங்க. நான் ஆளுங்களை பேசி அரேஞ்ச் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு ரூமுக்கு எவ்வளோங்க சார் ஒரு நாள் வாடகை? பின்ன அந்த வண்டிக்குன்னா அப்படி அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஆகும்? ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 1500 ரூபாய்ங்கம்மா. பின்ன 4 ரூம்ங்கிறப்போ ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் ஆகும்மா. வண்டிக்குங்கிறப்போ ஒரு நாளைக்கு அவங்க ஒரு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் கேட்பாங்கம்மா, எல்லாமே சுற்றி காமிக்கிறதுக்கு. ஒரு நாளையே உங்களுக்கு லோக்கல்லாம் சுற்றி காமிச்சிருவாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த பைக்காரா பின்ன இந்த மைசூர் ரோடெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் அவங்க இன்னொரு நாள் சுற்றி காமிப்பாங்கம்மா. அப்போ சரிங்க சார். ஏதாவது கொஞ்சம் ரூம் ரெண்ட் எல்லாம் கம்மியாகுமா பாருங்களேன், நீங்கள் இது ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க. அதெல்லாம் கம்மியாகாதுங்கம்மா. நாங்களே இங்கே கம்மியாக தான் தரோம். ஏன்னா இது சீசன் டைம் வேற எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மியாக உங்களுக்கு ரூமே கிடையாதுங்கம்மா. நாங்கள் தான் இங்கே 1500 ரூபாய்க்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். சார் கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது கம்மியாகும், பார்த்து சொல்லுங்களேன். சரிம்மா, ஒரு 5500 ரூபா கொடுத்துருங்கம்மா. 6000 ரூபா சொன்னேன்லையா ஒரு நாளைக்கு, அப்போ ஒரு நாளைக்கு 5500 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. அவ்வளோதாம்மா கம்மி பண்ண முடியும். இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் என்கிட்ட கம்மி பண்ண சொல்லி எதிர்பார்க்காதீங்கம்மா. சரி பெரிய பொண்ணு, இன்னும் நம்ம இது பண்ணி நின்றுட்டு இருக்க வேண்டாம். இவர்கிட்ட சீக்கிரம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசி விட்டுட்டு வா, போய் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துடலாம். பாவம் எல்லாம் பசிலையும் குளிர்லையும் நின்றுட்டு இருப்பாங்க. சீக்கிரமா ரூமுக்கு வந்து கொஞ்சம் எல்லாருமே கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நம்ம போய் சாப்பிட போகலாம், நேரமாகுது இல்லையா? லட்சுமிக்கா, என்ன நீங்களும் பெரிய பொண்ணாக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே நில்லுங்க. நீங்கள் இந்த ரூம் சாவியெல்லாம் வாங்கி ரூம் எல்லாம் திறந்து வைங்க. நானும் இந்த சரசக்காவும் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இங்கே தானே பக்கமாக தானே இருக்காங்க, போய் 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு போய்க்கலாம். சரி உமா, நீ சொல்கிறது தான் சரி. நாம வந்துட்டு எதுக்கு 4 பேருமா சேர்ந்து போயிட்டு நீங்கள் 2 பேருமே போய் அவங்களாம் கூட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நாங்கள்லாம் போய் ரூம் எல்லாம் திறந்து ரெடியாக வைக்கிறோம். பாவம் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக போய்க்கலாம். சரியா? அதுவும் உன் மாமியார் பெரிய பொண்ணு மாமியார்லாம் பாவம் ரொம்ப பசியில் நின்றுட்டு இருக்காங்க. வயசானவங்க பார்த்தியா, பசி தாங்க மாட்டாங்க. ஆமாங்க லட்சுமிக்கா, அதுக்காக தாங்க
சொல்றேன். என் மாமியார் ரொம்ப பாவம், வாயில்லாத பூச்சி. நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே நடந்து நின்னுக்கும். அதனால தான் அவங்கள பசி தாங்க மாட்டாங்க. பசிச்சா கூட என்ன ஏதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் ரூம் எல்லாம் ரெடியா திறந்து ரெடியா இருங்க. நாங்கெல்லாம் வரதுக்குள்ளே நீங்களாம் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு இருங்க. நானும் சரசக்காவும் போய் கூட்டிட்டு வந்துடுறோம். சரி சரசக்கா, வாங்க நம்ம போலாம். ரொம்ப நேரமாயிட்டு இருக்கு. வாங்க போய் அவங்கள என்ன ஏதுன்னு போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்? சரி உமா, நீ சொல்றது சரிதாவா, போலாம். சரி, அடுத்தது என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க சார். என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்களா? ஆமாங்கம்மா, உங்க ஐடி ஏதாவது இருந்தா கொடுங்க. உங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இல்ல ரேஷன் கார்டு அப்படி ஏதாவது இருந்தா ஜெராக்ஸோ ஏதாவது கொடுங்கம்மா, காமிங்க பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்குங்களா சார்? எல்லாமே அங்கே பேக்ல இருக்கு. அவங்க பேக் எடுத்துட்டு வந்தது எல்லாமே காமிக்கிறதுக்கு. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பொறுமையாவே காமிங்க. அதுக்குள்ள இந்த சாவி வாங்கிட்டு போய் நீங்க மேல ரூமுக்கு போய் என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்கம்மா. அண்ணே, மறக்காம நீங்க அந்த வண்டிக்கு சொல்லிருங்கண்ணே. ஏன்னா எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க, அவங்களால அடிக்கடி நடக்க முடியாது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் அந்த மினி வேனுக்கு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப புண்ணியமா போகுங்கண்ணே. சரிம்மா, நான் இப்பவே பார்த்து சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போய் ரெடியா கீழே வர்றதுக்குள்ள வண்டி ரெடியா இருக்குங்கம்மா உங்களுக்கு. நீங்க ஏறி உட்கார வேண்டிய வேலை மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 2000 ரூபா வரைக்கும் கேட்பாங்கம்மா. அது மட்டும் நீங்க பார்த்து என்ன ஏதுன்னு அவங்க கிட்டயே பேசிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்.